போன வாரத்தின் தொடர்ச்சியாக மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு வேத ஆராய்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். வேத ஆராய்ச்சி என்பது வேத வசனங்களை நாம் வாசிக்கும்போது நேரம் எடுத்து தியான நிலையிலிருந்து வசனத்தில் உள்ள ஆழங்களை வியாக்கியானம் செய்ய கர்த்தரிடத்தில் கிருபை பெற்று செய்வதுதான் தியானம். வேதத்தை நம்ம வாசிப்பது நல்லது. சிலர் சொல்லிக் கொடுப்பாங்க, தினமும் பைபிள் வாசிக்கணும், தினமும் பைபிள் வாசிக்கணும். வாசிப்பதோடு நிறுத்திட்டோம்னா அந்த மகிமையை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. வாசிப்பதோடு மாத்திரம் அல்ல, வாசித்ததை தியானிக்கிறவர்களாக நம்ம மாறணும். ஆமென் சொல்லுவோமே. வாசிப்பதை தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து, வீடுனா வீட்டில், ஆலயம்னா ஆலயத்தில் அதை தியானிக்கிற அந்த பக்குவத்தை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டா அப்போ ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது தெளிவடைந்து எல்லாவற்றிலும் நீங்கள் வளர்ச்சி பெற்று நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. ஒரு முறை நீங்கள் பைபிளை நிதானமாக வாசிக்கும் போது ஆண்டவர் வேதத்தை ஒரு விதத்தில் உங்களுக்கு புரிய வைப்பார். திரும்ப இன்னொரு முறை ஆதியாகமம் தொட்டு வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது வேறு விதத்தில் அதை புரிய வைப்பார். நீங்கள் ஆயுஷ் நாட்கள் முடிகிற வரைக்கும் இந்த பைபிளை படிக்க படிக்க இது ஆழ்கடல் போல, நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு வெவ்வேறு விதத்தில் ஆண்டவர் வசனங்கள் என்ன செய்வார், புலப்பட செய்வார். ஏதோ அங்க இங்க படிச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் கள்ள உபதேசம் செய்கிறாங்க, கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, கள்ள போதனைக்காரர்கள் இருக்கிறாங்க. கள்ள போதனை அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது. அங்கேயும் உட்கார்ந்து கைதட்டி விசிலடிச்சு கள்ள போதனைகளுக்கு உற்சாகப்படுத்தி காணிக்கை தசம பாகங்களை கொடுத்து பொல்லாத சாத்தானுடைய ஊழியக்காரர்களுக்கு ஜனங்கள் இரையாகி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த வேதத்தை நுணுக்கமாக ஆராய்ந்து படித்துட்டா, இந்த வேதத்தின் ஆழத்தையும் சாராம்சத்தையும் புரிந்து கொண்டா, உங்களுக்கு தவறா ஒரு மனிதன் போதித்தா நீங்க கேள்வி கேட்டுடுவீங்க. வேத வசனம் இப்படி சொல்லுது, இதெல்லாம் இங்கெங்க இருக்குது, நீங்க எப்படி இப்படி பிரசங்கிக்கலான்னு தேவ ஊழியர்கள் அப்படின்ற பேர்ல யாராவது தவறா போதித்தா மேடையை விட்டு இறங்க முன்ன நீங்க பைபிளோட நின்று கேள்வி கேட்கணும். அந்த அளவிற்கு உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தா அதுதான் சீஷத்துவம் என்று வேதத்தில் இயேசு சகல ஜாதியையும் சீஷராக்குங்கள் என்று ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்தாரு பாருங்க. அதனுடைய திட்டம் முழுமையடையும். அறக்குறையா வேதத்தை வாசித்துட்டு ஊழியக்காரங்க பேசுறதையே கேட்டுக்கிட்டு மந்த நிலைமையில் இருந்துடக்கூடாது. ஆராய்ச்சி செய்ய பார்க்கணும். இப்படி போதித்தது சரியா, இப்படி சொன்னது சரியா, இந்த வியாக்கரணம் சரியா, நீங்க அதை கெஸ் பண்ணுகிற அளவிற்கு வளரணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நேராக தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஓடணும். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ப சபை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு சபையில வேதத்தை வாசிக்கிற 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 20 பேர் தான் வாசிப்பாங்க, 30 பேர் தான் வாசிப்பாங்க. பைபிள் இருக்கும் வீட்டில், என்ன செய்ய மாட்டாங்க, அதை உள்ள அதில் கால் வைக்க மாட்டாங்க, பயணம் செய்ய மாட்டாங்க, ஓடணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம வார வாரம் தான் சபைக்கு போகிறோமே, பேசுகிறாங்களே, கேட்குறோமே. ஒருவேளை கல்வி ஞானம் குறைவாக இருந்தால் பரவாயில்ல, வேதம் வாசிக்க எனக்கு தெரியாது பரவாயில்ல, ஆண்டோடைய வசனத்தை கேட்டு அவங்க வளரலாம். சரிங்களா? இன்றைக்கி கூட ஆடியோ பைபிள்லாம் வந்துருச்சு, ஆப்ஸ் எல்லாம் அதுக்குன்னு இருக்குது. சும்மா தட்டி விட்டா சங்கீதம் வேணாம் சங்கீதம், நீதிமொழிகள் வேணாம் நீதிமொழிகள், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒருத்தர் வாசிப்பார், நம்ம அப்படியே கவனம் செலுத்தி கேட்கலாம். நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நான் கல்வி ஞானத்தில் குறைவுபட்டு பள்ளிக்கூடங்களுக்கு போகாமல் நான் வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஞான குறைவுங்கன்னு சொன்னால் இன்னைக்கு டெக்னாலஜி நீங்கள் என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. இல்லையா, வேதத்தை போதிக்கிற இடத்துல கவனமாக கேட்டு ஆவிக்குரிய அடுத்த நிலைக்கு போக வளர்ச்சி பெறணும். பால் குடிக்கிற குழந்தை தனத்தம் அந்த ஆரம்ப நிலையிலே நம்ம இருந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த வருஷம் ஆவியான தேவன் என்ன செய்தாரு, இதை நடத்தும்படி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நடத்தும்படி கர்த்தர் இந்த திட்டத்தை என்னுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நீங்கள் பார்க்கிற யூடியூப்ல பார்க்கிற தேவ பிள்ளைகள் நிறைய பேர்
நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகிறீங்க. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு செய்தி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து கவனிப்பீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ள ஒரு முறை நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நம்ம தொடும்போது ஒரு சின்னதாக உங்களுக்கு பைபிள் காலேஜ் போயிட்டு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் சொன்னேன், இது ஒரு பைபிள் ஸ்டடி போல உங்களுக்கு இதை நான் நடத்த போகிறேன். இதில் என்ன விசேஷம்னா, ரகசியமாக இருக்கிறவைகளையும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதே போல் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பைபிளை நான் படிக்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி, புரிந்து கொள்ள தியானிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வியாக்கரணங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் வேகமாக படித்தா நான் சொல்கிற வியாக்கரணங்கள் முக்கியமான காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நல்ல தரமான செய்திகளை கேளுங்க. யூடியூப்பில் வந்து கண்ட குப்பைகளை கொண்டாந்து போடுற கூட்டம் இருக்குது. அதை உங்கள் வீடுகளை தயவு செய்து நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. அந்த அசுத்தாவியுடைய கிரியையை உங்கள் வீட்டுக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு ஊழியர்களை குற்றப்படுத்தி பேசுகிறாங்கன்னா அதை கேட்காதீங்க. ஊழியர்களை குற்றப்படுத்தி, எல்லா ஊழியர்களையும் குற்றப்படுத்தி பேசுகிற ஒரு பொல்லாத கூட்டம் இருக்குது இங்கே. அப்புறம் தீர்க்கதரிசிகளை குற்றப்படுத்தி பேசுகிற வீடியோஸில் போடுற கூட்டம் இருக்குது. நல்ல ஊழியர்களை காயப்படுத்துறதுக்கு அந்தகாரங்கள் ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுத்து வைத்திருக்கு. ஏன்னா இந்த வேதத்தின் நுணுக்கம் தெரியாதனால, இவர்கள் அங்கங்க படிச்சுட்டு வந்ததுனால இவங்களுக்கு யார் நல்ல தீர்க்கதரிசி, யார் நல்ல போதனைக்காரன், யார் நல்ல ஆராதனைக்காரன், யார் பொல்லாத ஆராதனை செய்கிற அப்படின்ற ஆள்களை தெரியல. அதனால ஒரு கூட்டம் அது பாட்டுக்கு வழி தவறி போய்கிட்டே இருக்குது. மந்தை நாடுகள் தான். என்ன செய்ய? கர்த்தர் தான் அவங்களை காப்பாற்றணும். தேவையற்ற குழப்பமான சப்ஜெக்ட்ஸை தவறாக உபதேசம் பண்ணுறாங்கன்னு யார் பேரை கேள்விப்பட்டால் அதெல்லாம் போட்டு பார்க்காதீங்க, கேட்காதீங்க. அது உங்களுடைய ஆரோக்கியமான வளர்ச்சியை கெடுக்கும், பாதிக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு 1 மணி நேரம், வாரத்தில் ஒரே 1 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக ரகசியங்களை, அநேக முக்கியமான சம்பவங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதில் பெரிய ஒரு ஆசீர்வாதமான பங்கு இருக்கு என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல சொல்லுங்க. நீங்க இப்போ வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், புதிதாக நீங்க துவங்கி இருக்கலாம். நிச்சயமா இந்த டாபிக்ல நம்ம போகும்போது ஒவ்வொரு வாரத்தையும் மிஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலிருந்து அதனுடைய முடிவு வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் உங்களுக்கு. அதே போல புதிய ஏற்பாடு துவங்கி நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் போகும்போது நிறைய ஆண்டவர் ரகசியமா பேசினது, மறைவாய் பேசினது, மறைப்பொருளா சொன்னது, ஆழங்களை நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம பார்க்க போகிறோம். இது சபை. தேவன் எனக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொன்ன காரியம். இது ஒரு ட்ரைனிங் சென்டர்னு வாக்கு கொடுத்தாரு. அநேகரை உருவாக்கக்கூடிய ஸ்தலம். இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கடல் கடந்து போகுது. தேவ பிள்ளைகள், ஜனங்கள் அதை வளர்ச்சியின் பாதையில போக ஆரோக்கியமான சத்தியத்தை இந்த சேனல் ஊடா கர்த்தர் கொண்டு வருகிறார். தவறாம இதை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு போன வாரமும் அதுக்கு வாரமும் ஆதாமை குறித்து நம்ம பார்த்தோம். ஆதாமுடைய வாழ்க்கை அமைப்பு, கர்த்தரோடு அவன் நடந்த அனுபவங்கள், கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தவைகளை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக என்ன செய்தோம்? நோவா காலத்துக்கு வந்து நோவாவை குறித்து மறுபடியும் நம்ம தொடர்ந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆதாமுடைய காலத்திலிருந்து நோவாவுடைய காலத்துக்குள்ள பிரபலமாய் பேசப்பட்ட ஒரே ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா தேவனோடு சஞ்சரித்த யாருங்க? அது நோவாவுக்கு முன்ன ஒரு பரிசுத்தவான். சொல்லுங்க பாப்பா, பேரை கரெக்டா. ஏனோக்கு என்கிற மனிதன் யாரோடு சஞ்சரித்தார் தெரியுமா? கடவுளோடு சஞ்சரித்தார். சஞ்சரித்தார் அப்படிங்கிற தமிழ் விளக்கம் வார்த்தை என்னன்னா கடவுளோடு பேசினார், பழகினார். அதான் சஞ்சரிப்பு. சரிங்களா? இதெல்லாம் வந்து இடையில சொல்லுவேன். இது மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது, கேட்டுக்கிட்டு போயிடுவாங்க செய்தியை. சஞ்சரிப்புனா என்னன்னு தெரியாது, ரட்சிப்புனா இன்னும் மீனிங் நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். இந்த தமிழ் வேத புஸ்தகத்தில் உள்ள சில வார்த்தைகள் உங்களுக்கு புலப்படலைன்னா புரிந்து கொள்ள என்ன செய்யணும்? நீங்க முயற்சி செய்யணும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்கிற தமிழ் வார்த்தைகளை ஒரு வியாக்கரணம் செய்து ஒரு புஸ்தகமாக நான் வெளியிடலான்னு நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களே. நமக்கு எல்லாத்துலேயும் விளக்கம் தெரியணும். பைபிள் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ சஞ்சரித்த அந்த மனிதன் என்ன செய்தாராம்? கர்த்தரோடு சஞ்சரித்த காலத்திலேயே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம்.
ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு. ஏனோக்கு குறித்து பெரிய வரலாறு இல்லாததுனால ஏனோக்கு அடுத்ததா யாரு பேசப்படுகிறா அப்படின்னு பார்த்தா நோவா என்கிற பரிசுத்தவான், பக்தி உள்ள ஒரு நீதிமான் பேசப்படுகிறார். நோவா வாழ்ந்த காலத்துல கடவுளுக்கு கோபத்தின் உச்சத்தினால பூமியை அழிக்க திட்டமாய் என்ன செய்துட்டாரு, அவர் மிகவும் வருத்தப்பட்டு இந்த இனத்தை நான் ஏன் படைத்தேன் அப்படி சொல்லி வேதனைப்பட்டு இவனை நான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு புறம்பாய் பாருங்க. ஆதாமுக்கு அப்புறம் ஆபேல் காயின் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் சந்ததி பெருகியது. ஏனோக்கு அதுல வர்றாரு. ஏனோக்கை பத்தி தான் பிரபலமா எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நோவா பத்தி எழுதப்பட்டிருக்குது. அப்போ அழிக்கப்படும் போது ஆதாமுல இருந்து நோவா காலத்து வரைக்கும் பரிசுத்தவான்களாக வாழ்ந்தவங்க கூட பாவ வழியில போய் தேவனை அறிந்தும் அறியாதல் போல் வாழ்ந்து தேவனுடைய கோபாக்கடைக்கு உட்பட்டவங்க அநேகர். அப்ப எல்லாரும் என்ன செய்தோம், அழிக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு திட்டம் தீட்டுறாரு. என்ன திட்டம்னா, நோவா என்கிற பரிசுத்தவானையும் நீதிமானையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் விட்டு வைத்து இவன் ஒருவனை தவிர நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தை நான் அழிக்கணும், இந்த ஜனத்தை திரளான இந்த ஜனத்தை விலங்குகளை எல்லாத்தையும் பறவைகள் எல்லாத்தையும் நான் அழித்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோபத்தினால என்ன செய்திருவார்னா முழு உலகத்தையே அழித்து போட்டார். அதற்கு வேதம் தான் சாட்சி. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும்னா இன்னைக்கு நீங்க பார்க்க முடியும், நிறைய அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்க முடியும், நிறைய மண்ணில் புதைந்து இருக்கிற காரியங்கள்லாம் தோண்டி தோண்டி இது இத்தனை 1000 ஆண்டு இத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. சில டைனோசருடைய எலும்பு கூடுகள்லாம் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா அது நம்ம வாழ்ற காலத்தில் வாழ்ந்தவைகள் அல்ல. அது நோவாவுடைய ஜலப்பிரயாணம் வந்து ஜனங்களை அழித்து போட்டு வாரிக்கொண்டு போன காலத்தில் அவைகள்லாம் மாண்டு போனது. நம்ம உயர்ந்த அளவுல பெரிய பெரிய டைனோசர் பெரிய பெரிய விலங்குகள்லாம் பூமியில வாழ்ந்து இருக்குது. கப்பல்ல காப்பாற்றப்பட்டது மாத்திரம்தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்குது. கப்பல்ல நோவாவுடைய கப்பல்ல காப்பாற்றப்படாத எல்லா விலங்குகளும் மரித்து மாண்டு போனது, மனிதர்களும் மாண்டு போனாங்க. அப்ப நோவாவுடைய பேழை ஒரு காலத்துல கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் காணப்பட்டது. அதுதான் ரட்சிப்பு. அன்னைக்கு இப்படி ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, வந்து சேருங்கன்னு சொல்லி பல ஆண்டு காலமா இந்த மனிதன் என்ன செய்யறாரு, பேழையை உண்டு பண்றாரு, கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் ஏன்பா இதை செய்யற, சத்தியம் சொல்றாரு, கர்த்தர் இப்படி பேசி இருக்கிறாரு, ஜலம் வர போகுது, மழை பெய்ய போகுது, பூமி அழிய போகுது. அப்போ இவங்க மனம் திரும்ப என்ன செய்யல, விட்டு கொடுக்காம தங்களை என்ன செய்ய கடினப்படுத்தி, இருதயத்தை கடினப்படுத்தி அதனுடைய உச்சக்கட்டம், பாவத்தின் உச்சக்கட்டம் என்ன நடந்தது, தேவ புத்திரர்கள் பரலோக வாசிகள் அவர்கள் பூமிக்கு வந்து பெண்களை என்ன செய்தாங்களாம், பெண் கொண்டார்களாம். நல்லா கவனிக்கணும், தேவன் படைத்தது ஆதாம் ஏவாள், மனுஷன் மனுஷி. இப்ப பூமியில தான் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. இவன் என்ன செய்யறான், சாத்தானுடைய பாருங்க எப்படிப்பட்ட அவன் எவ்வளவு தந்திரவாளின்னு பாருங்க. யாரை வேணாலும் ஏமாத்த முடியுது அவனால. பாருங்க, ஏமாத்தினது ஆதாம் ஏவாள் நிக்கல, தேவனுக்கு புத்திரரா இருக்கிற ஒரு கூட்டத்தை ஏமாத்தி அவங்கள சம்பந்தப்படுத்தி அவங்களுக்கு பிறந்த வம்சம் இந்த பூமியில ராட்சதர்கள் இருந்தாங்களாம், கொடிய மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்துதான் ஐயோ இந்த மனிதர்களை நான் ஏன் படைச்சேன்னு சொல்லி நோவாவுடைய பரிசுத்த சந்ததியை தவிர எல்லோரையும் என்ன செய்தார், அவரு அழித்தார் என்று பைபிள் சொல்லுது. இப்ப நோவா 40 நாள் பயணிக்கிறாரு, தண்ணீர்ல கப்பல் மிதக்குது, கப்பலை கர்த்தர் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. மழை நிற்கல, மழை நிற்குது. ஒரு ஸ்டேஜில் ஒரு பெரிய மலையில போய் கப்பல் என்ன செய்யுது, நோவாவுடைய பேழை தங்குது. அப்போ அங்கே போகிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, முயற்சி பண்ணுறாரு, பார்க்கிறார், பறவைகளை அனுப்பி பார்க்கிறாரு, அப்புறம் புறாவை அனுப்புகிறாரு. அது முதல் முறை போய் தங்க இடம்லாம் நம்ம திரும்ப வந்துடும். இதெல்லாம் பைபிள் இருக்கிறது, நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. திரும்ப வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் அனுப்புவார். அது வரும்போது ஒரு நெற்கதிரை கொண்டு வரும். அதுக்கு பிறகு அந்த பறவை நிரந்தரமாக போயிடும். அப்போ தண்ணீர் வற்றியது என்று சொல்லி அதற்கு பிறகு நோவா என்ன செய்கிறாரு, பூமியில் கால வைக்கிறாரு. நோவாவும் அவருடைய குடும்பம் மாத்திரமே. அப்போ மொத்தம் எத்தனை பேருங்க, 8 பேர் மாத்திரமே. சரிங்களா? இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை நம்ம பார்த்து ஆபிரகாமை பார்த்துட்டோம்னா அடுத்த வாரத்திலிருந்து வெவ்வேறு அதிகாரங்களுக்குள்ள நம்ம பயணிக்க நமக்கு அது ஏதுவாக இருக்கும். சரி, அப்ப இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 20, 21 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி
சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படணும். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. நோவாவுடைய குடும்பத்தை பேழைகளை கொண்டு வந்து காப்பாற்றினார். எதற்காக சொல்லுங்க? நோவா பூமிக்கு வந்ததுமே செய்தது ஒரு பலிபீடத்தை கட்டி நல்லவைகளை தெரிந்து கொண்டு பரிசுத்தம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டு, கர்த்தர் நோவாவின் காலத்தில் முன்னோர்கள் தேவனுக்கு யாரு ஆபேல் காயின் பலி செலுத்தினது போல தொடர்ச்சியா பரிசுத்தவான்கள் செய்கிற அந்த காரியத்தை நோவா பூமியில கால் வைத்ததுமே பலிபீடத்தை கட்டி ஜலத்தில் எங்களை காப்பாற்றினீங்களே அப்படின்னு சொல்லி நோவா என்ன செய்யறாரு? தேவனுக்கு சுகந்த வாசனையை தெரியப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு வியாதியிலிருந்து காப்பாற்றணுமா? உங்க அகால மரண சூழலிலிருந்து உங்களை தப்பு வைக்கணுமா? இயேசுடைய நாமத்தினால உங்க கடன் பிரச்சனை நீங்க வெளியே வரணுமா? சும்மா செய்ய மாட்டார் ஆண்டவர். சும்மா அதை இலவசமா ரட்சிப்பு மாத்திரம் தான் கொடுக்கிறாரு. ஆனா அதை கொடுக்கணும்னா அவருக்கு வேற திட்டம் இருக்கும். உங்களுக்கு பின்னால வேற திட்டம் இருக்கும். அதை அநேகர் புரிந்து கொள்வதே இல்லை. ஆண்டவருடைய ரட்சிப்பு எதற்காக எனக்கு கொடுக்கப்படுகிறது? அநேகர் அதை உணர்வதே இல்லை. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நோவா பூமியிலே கால் வைத்த போதே தேவனுக்கு ஏற்ற ஒரு ஆராதனை பலியை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. மிருகங்கள் அவங்க கொண்டு வந்தது தான். நோவாவுடைய குடும்பத்தில் இருக்கவங்க தான் மீதி. இந்த உலகமே அப்படியே வெறுமையா கிடக்குது. தேவனுக்கு என்ன திட்டம் தெரியுமா? ரொம்ப பிரம்மாண்டமான திட்டம். ஆசையோடு தான் நோவாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சு, விருப்பத்தோடு ஒரு திட்டத்தோடு நோவாவுடைய குடும்பத்தை பேழையோடு கொண்டு வந்து என்ன தெரியுமா அவர் செய்ய பார்த்தாரு? கவனிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் முதல்ல வாசிக்க நம்ம கேட்கலாம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நல்லா கவனிக்கணும், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும், நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் ரொம்ப சீக்ரெட். உங்களை குறித்த பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. காப்பாற்றின அந்த குடும்பத்தை குறித்த கர்த்தருக்கு நல்ல திட்டங்க, பிரம்மாண்டமான திட்டம். மனுஷனை மாத்திரம் இல்லப்பா, ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள், ஊரும் பிராணிகள், இந்த பூமியில இருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்ன குறித்த குடும்பத்தை குறித்த ஒரு பயம் இருக்கும். நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த 2 வசனத்தை வாசிச்சா வாசிக்கலாம். பூமியிலே நடமாடுகிற யாவும், சமுத்திரத்தில் கடல்ல இருக்கிற யாவும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டன? அப்படின்னா உனக்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா. அவர் நோவாட்ட மாத்திரம் சொல்லல, 8 பேர்கிட்டையும் சொல்றாரு, உங்க கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா. கடல் ஓரமா போய் நின்று ஒரு திமிங்கலத்தை நோவா கூப்பிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா வரும். பறவைகளை பார்த்து இங்க வா அப்படின்னா வரும். பூமியில ஊறுகிற நடமாடுகிற எல்லா பிராணிகளையும் நோவாவுடைய குடும்பத்தை பார்த்தா வழிவிடும். கர்ச்சிக்கிற சிங்கம், காட்டில் இருக்கிற ராஜா நோவாவுடைய கூட்டத்தை பார்த்து பயப்படும், கட்டுப்படும். நோவா எழுந்து போனா போகும், வானா வரும். இது எதனால தெரியுமா? இதே மகிமையை, இதே காரியத்தை ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்து மனித இனத்தை படைத்து
ஆதாம் ஏவாளுடைய கையில இதை தான் கொடுத்து இதை தான் நிறைவேற்றுங்கன்னு சொன்னார். இதுதான் அவருடைய விருப்பம். ஆதாம் இழந்ததை நோவாவுடைய கையில் ஒப்பு கொடுத்து நீங்க இதை பார்த்துக்கங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவியிலே நிறைகிறவர்கள் ஒரு கரப்பான் பூச்சியை கண்டுவிட்டால் நாட்டியம் என்ன, பரத நாட்டியம் என்ன? அப்ப பாம்பு கும்பு போனா அவங்க கதை என்னன்னு பாருங்களே. நோவாவுடைய குடும்பத்திற்கு அதிகாரம் கொடுத்தா சாத்தா அப்படிதாங்க. கர்த்தர் எதை செய்ய சொன்னாரோ அதற்கு மாற மனுஷனை திருப்பி வச்சிருவான். இவங்களுக்கு எதை குறிச்சுமே பயம் இல்லை. ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா இன்றைக்கு காட்டுவாசிகளா இருக்கிற மனிதர்கள் விலங்குகளுக்கு பயப்படுகிற ஒரு காலகட்டம், அடிமைத்தனம். நம்மளால ஒரு சாதாரண பூச்சி புழுவுக்கு என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. பய உணர்வு, அடிமைத்தனம். இதுதான் தேவ திட்டம். இதெல்லாம் ஆளுகை செய்ய நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுத்து இந்த பூமியை பண்படுத்துங்க. ஒழுங்கின்மையா இருந்த இந்த பூமி என்ன செய்யுங்க, பண்படுத்துங்க. நான் உங்களுக்கு வேண்டிய புல் பூண்டு விதை எல்லாவற்றையும் தர்றேன், கனிகள் எல்லாவற்றையும் தர்றேன், ஜீவ ஊற்று போல நதிகளை தர்றேன், பாயும் நிலம் அது தன் பலனை கொடுக்கும். ஆசீர்வாதமா இருங்க, சந்தோஷமா இருங்க, என்ன மறந்துடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. திருமண காரியங்கள் என்றால், வீட்டில் விசேஷம் என்றால் கிறிஸ்தவருடைய நிலைமை என்னன்னு நீங்க பார்க்கணும். கிறிஸ்தவை அங்கீகரித்தேன், கிறிஸ்துவுடைய நாமத்தை நான் தரித்து கொண்டேன் என்று சொல்லி வேதாலயத்தில் உள்ள ஜனங்களுடைய நிலைமைகளை நம்ம பார்க்கணும். ஆராதனை செலுத்த பயப்படுகிறோமா? மீண்டும் ராஜா வரப்போகிறார், அதற்கு நம்ம ஆயத்தமாகுகிறோமா? நோவாவை போல சுத்தமுள்ள குடும்பமா இருக்கிறோமா? உலகத்தில் கலந்து வாழுகிறோமா? வேதத்தை நுணுக்கமா கவனித்து தெரிந்து கொள்ளணும். பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். இது வராத வரைக்கும் கர்த்தர் அருகாமையில் வரமாட்டாரு. பயப்படுகிறீங்களா? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? வருவாரு. வசனத்தை பிள்ளை கை கொள்ளுது, வர்றேன், என்ன உன் தேவை? உன் கண்ணீர் மாறணுமா, கவலை மாறணுமா? நான் இருக்கிறேன், கவலைப்படாத, முடிஞ்சு. ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு சொல், வாழ்க்கை தலைகீழா மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கீழ்ப்படியாமை கர்த்தரை தூரப்படுத்தும். கீழ்ப்படுகிற அனுபவங்கள் கர்த்தரை உங்களுக்கு அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல உதாரணம், ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது ஒளிந்து கொண்டார்கள். புரியுதுங்களா? பாவத்துக்கு முன்பதாக கடவுளை பார்த்தோ, தேவனை பார்த்தோ, ராஜாதி ராஜாவை பார்த்தவர்கள் எந்த பயமும் இல்லை. அவர் பகல் நேரத்தில் அப்படியே உலாவும் போது பேச்சு துணைக்காக படைத்த அப்படியே ஆதாம் ஏவாளோட, என்னப்பா சாப்பிட்டியா, என்ன ஃப்ரூட் சாப்பிட்ட, டேஸ்டா இருந்துச்சாப்பா, நான் தான் உருவாக்குனேன், ஆண்டவர் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்துச்சு ஆண்டவர், அப்படியா, சரி அந்த மரத்துக்கு பக்கத்தில் அதை போய் சாப்பிட்டு பாரு, ரொம்ப அருமையாக இருக்கும், அதுவும் உனக்காக தான் படைச்சேன், என்னம்மா சாப்பிட்டியா, நல்லா தோட்டத்தை உலா வந்தியா, வெட்டியா தான் பேசுனியா, வாய்க்கு பூட்டை போட்டியா? வெட்டியா பேசுறதுனால தானே வெட்டியா வந்துட்டான். என்ன பண்ணனா? குழி தோண்டிட்டான், வேற ஒன்றும் இல்லை. வெட்டியானுடைய வேலை என்னங்க? புதைச்சிடணும். சாத்தான் என்ன பண்ணணும்? புதைச்சிடணும். ஜனங்களை மண்ணோட புதைச்சிடணும். மண்ணுக்கு வந்தவன் மண்ணுக்கே போகட்டும். நானே பரலோகத்தில் வந்து பாதாளத்தில் கிடக்கிறேன், இவன் மண்ணில இருந்து வந்தவன் என்ன மகிமைக்குள்ள போறது? எல்லாவற்றிலும் கவனம் இருக்கணும், எல்லாவற்றிலும் கருத்தா இருக்கணும். 24 மணி நேரம்னா எங்க பேசணும், எதை பேசக்கூடாது, எங்க தேவனோடு சஞ்சரிக்கணும், எது தேவனுக்குன்ற நேற்ற நேரம் எல்லாமே சரிவர இருக்கணும். சர்ப்பத்தோடு வீணான சம்பாஷணை ஏவாளுக்கு இருந்தபடினாலதான் வீழ்ச்சி. எல்லாருடைய ஒரு அளவோடு பழகணும், அளவோடு பேசணும். கர்த்தரை விட்டு மனிதர்களையோ யாரையோ சார்ந்து நம்ம அவர் முகத்தை தேட வேண்டிய, நம்ம மனிதர்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மாறாது உங்க வாழ்க்கை தரம். நீங்க வெளியே வரவே முடியாது, தேவன் உங்க கைகள் எடுக்க முடியாது.
கர்த்தர் திட்டத்தை நீங்க நிறைவேற்ற முடியாது. நேர காலத்துக்கு ஒப்புவிக்கிற காலம் வருகிறது. கர்த்தரை சந்திக்க போகிற காலத்துல நேர காலத்தை ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து கணக்கு கேட்பார். ரட்சிக்கப்படாததுக்கு முன்புதான் கணக்கு வேற. அப்படி நெருங்கி வாழ்ந்த மனிதன் தூரப்பட்டு போனான். பயந்தான். கடவுள் மறுபடியும் உலாவ வரும்போது ஒரு கட்டத்தில் பயப்படுறான். என்னாச்சு? பாவம் வந்தது. ஆபேல் காயின் இருவரு சகோதரர்கள் தேவனோடு நல்லதான் பழகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனை. ஆபேலை கொன்று போடுகிறான் காயின். காயின் கொன்று போட்டு என்ன செய்தான்? அறியாதவனவோ மறைவாய் வாழுகிறான். பயம் வந்தது. தேவ திட்டத்துக்கு விலகி வாழ்ந்தா உங்களுக்குள்ள உங்களை அறியாம உங்களை குறித்த உங்க எதிர்காலத்து குறித்த ஒரு பயம் வரும். சாத்தானுடைய சாராம்சம் உள்ள இறக்கிடுவான். விஷத்தன்மை உள்ள இறக்கிட்டு போயிடுவான். நல்ல ஆண்டவருக்கு முன்பதான் உண்மையா வாழ்ந்து பாருங்க. எதை குறித்து உங்களுக்கு பயம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எதை குறித்து உங்களுக்கு கவலை இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நாளைய தினத்தை குறித்து இயேசு சொல்லிட்டாரு, கவலைப்படாதன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான் உங்களுக்கு நம்பிக்கை. அது அப்படியே கையில் எடுத்துக்குவீங்க. நீங்க பாட்டுக்கு பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எதை குறிச்சும் பயம் இருக்காது. எதிர்காலம் என்ன, என் பிள்ளைக வாழ்க்கை என்ன, அது என்ன, இது என்ன, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, அதெல்லாம் நாளைய தினத்தை குறித்து தான் இயேசு பேசியிருக்கிறார். 40 வருஷத்துக்கு திட்டம் போடுமா, ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு பிளான் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லவே கிடையாது. நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாது. அதுதான் இயேசு. அதுதான் தெய்வத்துடைய பார்வை. ஏன்னா அவர் வானத்தையும் பூமியையும் படைத்து சகல ஜீவராசிகளை உருவாக்கி அவைகள் எல்லாம் ஆசீர்வதித்து போஷிக்கிறவர். அவைகளை ஆளுமை செய்யும்படி ஒப்பு கொடுத்த இந்த மனிதனை ஆசீர்வதிப்பதும் தேற்றுவதும் நடத்துவதும் அதிக நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இழந்து போனாங்க. சரி, இதை குறித்து ஆபிரகாம் ஆதியில நம்ம என்ன நடந்துச்சு? ஆதாம் ஏவாளை குறித்து பார்க்கலாமா? ஆதியாகமம் 2:15 ஆதியாகமம் 2:15 வாசிங்க முதல்ல. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் என்ன செய்ய வைத்தாரு? ஏன் காக்கணும்? பண்படுத்துறது விஷயம் ஓகே. தோட்டத்தை பண்படுத்தணும். ஏன் காக்கணும்? ஏன் காக்கணும் சொல்லுங்க. ஆண்டவருக்கு தெரியும். இப்படி ஒருத்தர் உள்ள அப்ப யார் கவனமா குறைவா இருந்திருக்கிறா தெரியுமா? ஆதாமும் ஏவாள் என்ன செய்திருக்கிறாங்க? கவனக்குறைவா இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். எசேக்கியேல் 28க்கு வாங்க. 28:13 வாசிங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஆதாம் ஆண்டவர் காவல் வைத்ததுக்கு அதான் காரணம். அல்லேலூயா சொல்லுங்களேன். புரிந்து கொள்ளணும். வேதத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் சாராம்சம் புரியும். சரிங்களா? அதுக்கு பிறகு அவனுடைய மகிமைகளை குறித்து எசேக்கியேல் எழுதியிருக்கிறாரு. போதும். 2 அதிகாரத்தில் தான் இந்த சாத்தான் யாரு என்கிற விளக்கத்தை நீங்க பார்க்க முடியும். 1 ஏசாயா 14, எசேக்கியேல் 28. இதை 2 வீட்டில் நிதானமா வாசிங்க. நான் சொல்ற உபதேசம் உங்களுக்கு புலப்படும். ரகசியங்கள் வெளிப்படும். ஏதோன் தோட்டத்தில் ஆதியில் அவன் இருந்திருக்கிறான். அவன் இருந்தது தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாக விஷனை பார்த்து அதை எழுதி வச்சிருக்கிறார். ஏதேன்ல இருந்தியே அந்த ஏதேனுக்குள்ள இவன் நுழையக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாம காவலுக்கு வைத்தார். கோட்டை விட்டுட்டாங்களா? கோட்டையை பிடிச்சான ஒருத்தன். ஏற்கனவே இந்த வனம், இந்த பூமியை வனாந்தரமாக்கி ஒழுங்கின்மையா ஆக்கினது மாத்திரம் அல்லாம ஜனங்களை சிறைப்பிடித்தான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஒரு புறம் அது இருக்க, ஆண்டவர் பண்படுத்துங்கப்பா, காவல் காத்து கொள்ளுகணும் ஒப்பு கொடுத்த ஸ்தலத்தை இவங்க என்ன செய்தாங்க? பொல்லாதவனுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அது ஒரு ஏதேன் தோட்டம் போல உங்களுக்கு கிறிஸ்துவுடைய மகிமைக்குள்ள உலாவும் போது சில காரியங்களை நீங்க காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். உங்க கண்களை காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். உங்க செவிகளை நீங்க காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். உங்க வாயின் வார்த்தைகளை நீங்க காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். கோட்டை விட்டுட்டோம்னு சொன்னா சாத்தானுடைய முழு திட்டமும் அவன் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி ஜெயிச்சிருவான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம்,
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வைக்கப்பட்ட மகிமை அவன் பக்கமா திரும்பிடும். வரப்போகிற ராஜாவோடு ஆதாம், நோவா, அவர்களுக்கு பின்பதாக ஆபிரகாமுடைய சந்ததி இவங்கெல்லாம் இழந்து போனதை இயேசு திரும்ப கொடுக்க வந்தாராம். அல்லேலூயா சொல்லுவோமே. அதை குறித்து நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22ல் 5ஆம் வசனத்தை ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு மறுபடியும் ஏன் வரப்போகிறாரு? ஆதாம் இழந்தது, நோவாவுடைய குடும்பம் இழந்தது, ஆபிரகாமுடைய சந்ததி இழந்தது. ஆண்டவராக இயேசு திரும்ப பெற்று அதை கொடுக்க வந்தார். அது எப்ப நிறைவேறும்னா அது கடைசி காலத்துல, பூமியுடைய முடிவின் காலத்துல நிறைவேறும். அப்ப நோவாவுக்கு கொடுத்த அதிகாரம், ஆதாமுக்கு கொடுத்த அந்த அதிகாரம் இயேசுவின் வாயிலாக நமக்கு மறுபடியும் கொடுக்கப்படும். இதுக்கு தான் இயேசு வர்றாரு, புரிந்து கொள்ளணும். சரிங்களா? இப்ப அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5:22-5 கடைசி பகுதி. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே. ஆமா, அந்த ஜனங்கள் கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவரால் சேர்க்கப்பட்ட ஜனத்தின் மேல அவரே பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் என்ன செய்வார்கள்? எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் சதா காலங்களிலும். ஆதாமிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டது, நோவாவிடத்திலே இந்த பூமி ஒப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் அது திரும்ப நம்மளால பெற முடியல. ஆண்டவர் படைத்தவைகளை அவன் அடிமையா கொடுத்தார் இவனுக்கு, அதை தெய்வம் அப்படின்னு நான் பாருங்க. மிருகங்களை தெய்வமாக, சந்திரன் சூரியனை தெய்வமாக, நட்சத்திரங்களை தெய்வமாக, விழுந்து போன தூதர்களை தெய்வமாக இவன் வணங்கினால ஒப்பு கொடுத்ததெல்லாம் இவனை மேற்கொள்ளுது. சர்ப்பம்னா கடிக்குது, சிங்கம்னா பீறி போடுது. யோசித்து பாருங்க, அந்த விலங்குகள் இவனுக்கு விரோதமா இப்ப இன்னைக்கு இருக்குது. ஆகாயத்து பறவைகள் இவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஜலமும் ஆழ்கடலும் ஆண்டவராக இயேசு காற்றையும் கடலும் என்ன செய்தாரு? அதட்டினாரு. நோவாவுக்கு முன்பதாக ஆதாமுக்கும் அதே அதிகாரத்தை தான் கொடுத்திருந்தார். பேசக்கூடிய தன்மை. ஆதாம் ஏவாள் பேசுனா ஜலம் கேட்கும், பறவைகள் கேட்கும், மிருகங்கள் கேட்கும். எல்லாம் கட்டுக்கோப்புகள் இருந்துச்சு, சீதோஷனம் அவங்களுக்கு ஏற்றபடி இருந்துச்சு. ஆனா இப்ப சீதோஷனத்துக்கு மனுஷன் பயப்பட வேண்டியதா இருக்குது. கர்த்தரால கொடுக்கப்பட்டதெல்லாம் இன்னைக்கு இவனுக்கு விரோதமா இருக்குது. காற்று வந்தா, சூறாவளி காற்று வந்தா ஒரு கூட்டத்தை அள்ளிட்டு போகுது. சுனாமி வந்தா ஒரு பெருங்கூட்டத்தை அள்ளிட்டு போகுது. அதிகமா மழை பெய்தா வெள்ளத்தினால ஜீவன்கள் பறி போகுது. இழந்துட்டாங்க எல்லாவற்றையும். இயேசு திரும்ப கொடுக்க வந்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த திரும்ப கொடுக்க வந்தாருங்கிறத வச்சு ஒரு கள்ள உபதேசம் இருக்குது. அதுக்கு நீங்க கவனமா இருக்கணும். நீ இழந்த பொன் வெள்ளி, இயேசு நம்மளை ரட்சிக்க வந்தார். இயேசு எந்த மனுஷனையோ மனுஷியையோ கோடீஸ்வரனாக்கவோ பெரிய பெரிய ஐஸ்வர்யனாக்கவோ வரவே கிடையாது. நல்லா புதிய ஏற்பாடு நுணுக்கமாக படிச்சிங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். உங்க தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உங்க தேவைகளை சந்திப்பார். உங்க ஜெபங்களுக்கு ஏற்ற பலன் மடிக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் இயேசுவுடைய உபதேசங்களை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பணக்காரனை பார்த்து சொல்றாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரருக்கு கொடு. இயேசுவை மையப்படுத்தி பேசுகிறவங்க இதை சொல்லுவாங்களா? இதை வச்சு பேசுவாங்களா? அடுத்தது சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. அப்புறம் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வையாதீங்க. ஏன் அப்படின்னா புழுக்களும் பூச்சிகளும் அரித்து போடும். என்ன செய்யப்படும்? திருடர்கள் கண்டமிட்டு வந்து திருடிட்டு போயிடுவாங்க. இதுதான் இயேசுடைய உபதேசம். அப்ப நல்லா கற்றுக்கொள்ளணும். இயேசு இழந்தவைகளை தர வந்தார். எதை இழந்தார்கள்? மனிதர்களுக்கு கொடுத்த அதிகாரம், தேவன் கொடுத்த மகிமை, தேவன் கொடுத்த தம்முடைய அந்தஸ்தை இழந்து போனார்கள். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தாரு? இயேசுவே மனித சாயலாக வந்து, கடவுளே மனித சாயலாக வந்து, அவரால் மட்டும்தான் இவன் கையில் இருந்ததை மீட்டெடுக்க முடியும்னு சொல்லி
தன்னைத்தானே வெறுமையாக ஒப்பு கொடுத்து எடுத்துட்டாரு, மீட்டெடுத்துட்டாரு. இப்ப மீட்டெடுத்ததுனால ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதானா? அதிகாரம் முழுமையா என்ன செய்யப்படல? கட்டவிழ்க்கப்படல. இயேசுக்குள்ள நீங்க இருக்கும்போது உங்க ஜெபங்களுக்கு ஏற்ற பதில் வரும். இயேசுடைய இரத்தத்தால கழுவப்பட்டு மீட்கப்பட்டதுனால ஆபத்துகளுக்கு தப்புவிக்கப்படுவீங்க. ஆனா ஆண்டவராக இயேசு பூமிக்கு வரும்போது நல்லா கவனிக்கணும், இந்த பூமியை நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சந்ததி, இயேசுவால் எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்ததி, கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தின சந்ததி, ஆண்டவருக்காக யுத்த சந்ததி என்ன செய்ய தெரியுமா? இந்த பூமியை நோவாவை போல ஆதாம் கிட்ட கொடுத்த அந்த மகிமையை கொண்டு மறுபடியும் இந்த பூமியை பண்படுத்தவோ 1000 ஆண்டு காலம் இந்த பூமியை அரசாளவோ கர்த்தராகிய இயேசு மீண்டும் வருகிறார். ஹல்லேலூயா. இதை நீங்க புரிந்து கொள்ளனா நீங்க ஆயத்தமாகவே முடியாது. நம்ம ஊர்ல எலெக்ஷன் வச்சுதான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அரசாங்கத்தில் ஒரு வேலை தான் பயிற்சி கொடுத்து அதுக்கு நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. எதையுமே செய்யாம நம்ம பையன் என்ன பண்றான்? பணத்தை கொடுத்து வேலையை வாங்கிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அப்புறம் பணத்தை கொடுத்துட்டோமேனு பணத்தை என்ன பண்றாங்க? வாங்குறாங்க. கொடுக்க வாங்க அடாடா. கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு அரசாளம்னா ஒரு தகுதி வேணும். இயேசு கிறிஸ்துவோடு நித்தியமாய் பரலோக வாழ்க்கை உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் ஆயத்தமாக வேண்டும். அசட்டை பண்ணி கர்த்தரை தூரமா வச்சுட்டு தேவன் விரும்பாதவைகளை செய்துட்டு பாவத்துக்கு ஒத்துழைச்சிட்டு பரலோகங்கிற கனவுல வாழாதீங்க. உங்களுக்கு பரலோகம் வெறும் கனவா இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப 1000 ஆண்டு காலம் இயேசுவோடு ஒரு அரசாட்சி, அதற்கு பிறகு புதிய வானம் புதிய பூமி, அதிலேயும் ஒரு அரசாளுமை. இது எல்லாமே ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்குது. நமக்கு தான் வான பூமி புதுசு, மனித இனம் புதுசுன்னு பார்க்கிறோம். அவருக்கு எல்லாமே பழசு. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி பகுதி எப்ப தெரியுமா? புதிய வானம் புதிய பூமியில் நடக்கிற காரியம். ஆனா அதுக்கு முன்பதாக ஒரு காரியம் நடக்கும். 1000 ஆண்டு காலம் கிறிஸ்துவோடு அரசாளுவார்கள். அரசாளுமை செய்ய போகிறோம். ஒரு சின்ன பையன் ஆட்டு மந்தையை நடத்துறது போல சிங்கம் புலி இவைகளை நடத்துகிற ஒரு காலம் வருது. பைபிள் இருக்குது. வேணா அடுத்த வாரம் நான் உங்களுக்கு விளக்கமா எடுத்து சொல்றேன். அந்த மகிமை வேணும்னா பயத்துடன பக்தியோடு தான் வாழ்ந்தாகணும், பரிசுத்தமாக தான் வாழ்ந்தாகணும். நான் உலகத்தில் பாதிங்க, நான் ஆவிக்குரிய ரீதியில் பாதிங்க, ஆண்டவரால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஒரு உரையில 2 கத்தி இருக்கக்கூடாதது போல ஒரு 2 எஜமானுக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியாதான்? ஊழியம் செய்ய முடியாது. பரலோக எஜமானுக்கு நீங்க ஊழியம் செய்கிறவங்களா, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்களா இருந்தீங்கன்னா சாத்தானுக்கு நீங்க தீனி போட முடியாது. நீங்க சாத்தானுக்கு தீனி போட்டுக்கிட்டு ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. நல்லா கவனிக்கணும். உலகம் இன்னைக்கு அப்படிதான் சுற்றி வளைத்து வைத்திருக்குது. ஒரு கவனம் சிதறக்கூடாதபடி நல்ல நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல்கள், சினிமா கொண்டாட்டங்கள் நிறைய சாத்தான் கொட்டி வச்சிருக்கிறான், வீசி இருக்கிறான். வளைய பிடிக்கதான். ஏன் வீசி இருக்கிறான்? பிடிக்கணும். கண்ணி வச்சு பிடிக்கிறவன் தான் சாத்தான். சாத்தான் நேரடியா தலைமுடி அப்படியே விரிச்சு போட்டுக்கிட்டு 2 பல்ல அப்படி வச்சுக்கிட்டு வந்துட்டு, இங்க பாரு நான் சாத்தா உன்னை பிடிக்க போறேன் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? அப்படிப்பட்ட சிலைகளை பார்த்தா கூட நம்மால் பயப்படுறதில்லை. அது காலில் போய் டமார் விழுந்து எழுச்சிட்டு வர்றான். அறியாமை. நல்லா தெரிஞ்சுக்கணும். வேதமும் வேத வசனமும் தேவனுடைய கற்பனை. அது கற்பனையில நடக்க ஆரம்பிச்சுட்டா கர்த்தர் அந்த மனிதனோடு கூடவே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இந்த கற்பனையில நடக்க விருப்பம் இல்லாம இருந்தா கர்த்தர் உங்களுக்கு தூரமா தான் இருப்பாரு. எவ்வளவு கூப்பிட்டாலும் எவ்வளவு அழுதாலும் கர்த்தருடைய செவிகள் உங்க ஜெபங்கள் கேட்கப்படுவது இல்லை. இதையே நம்ம மாத்தி போதிக்கணும், இதையே நம்ம மறுக்கணும். எப்போ ஆதாம் ஏவாள் தூரமானாங்க? பாவம் வந்த போது ஏதோனை விட்டு விரட்டப்பட்டாங்க, நன்மையான ஸ்தலத்திலிருந்து விரட்டப்பட்டாங்க. ஏதோன்னு காவல் காக்க இவங்களை வைத்தது இல்லாம இவங்களை விரட்டிட்டு இவங்க உள்ள வரக்கூடாதுன்னு தூதனை காவலுக்கு வைத்தாங்க. சுடரொளி பட்டயம் தேவ தூதனை காவலுக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஏதோ இங்கே தான் இருக்குது.
ஏதேன் தோட்டம் வந்து பூமியில தான் இருக்குது, யாரு கண்ணுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது மறுபடியும் அந்த வாழ்க்கை நமக்கு துவங்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நான் இதை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லையா சொல்லுங்க. இதெல்லாம் டீப் டீச்சிங், சரிங்களா? இதெல்லாம் ரகசியங்கள். இதுக்கெல்லாம் வேதா இன்னும் மறுபடியும் போனால் சப்ஜெக்ட் மாறி போயிரு. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளணும், நோவா தேவனிடத்தில் கிருபை பெற்றான். பூமியில வந்து கால் வைத்ததுமே ஆராதனையை துவங்கினான். அல்லையா சொல்லுங்க. ஒரு நாள் விடிந்து உங்களுக்கு அப்படியே பொழுது சாய்ந்த பொழுது விடியும் போது உங்க பார்வை, உங்க எண்ணம் எல்லாம் ஆராதனையோடு துவங்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். துதிபலிகளோடு கர்த்தரை சந்திக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும், நேர காலங்களை வீணாக்காதபடி, அனாவசியமான சம்பாஷணைகளை வைத்துக் கொள்ளாதபடி கர்த்தரோடு சேவிக்கிறவர்களா காணப்படணும். கர்த்தர் விரும்புகிற பாதையில ஓடணும். கர்த்தருக்குள்ள கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லி கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, நேர காலங்களை வீணாக்க கூடாது. கணக்கு வைக்கிற காலம் உண்டு, வீணான வார்த்தைகளை கணக்கு வைக்கிற காலம் உண்டு பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரி, இப்ப நோவாவின் காலம் என்ன செய்யுது, அப்படியே பழுகி பெருகி வரும்போது மறுபடியும் அதே பாவம், அதே உணர்வு, அதே அடிமைத்தனம். அப்ப நோவாவுடைய வம்ச வரலாறுல இருந்து எடுத்துக்கிட்டு அப்படியே பயணிச்சோம்னா அங்க ஒரு குடும்பத்தை, ஒரு மனிதனை தெரிந்து கொள்றார். அந்த ஒரு மனிதனை குறித்து இன்னைக்கு பார்த்து ஜெபித்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். கர்த்தர் நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். ஆதாமை தெரிந்து கொண்டு, ஆதாமுக்கு அப்புறம் நோவாவை தெரிந்து கொண்டு, ஆண்டவர் எவ்வளவு பாவம் பாருங்க. நோவாவுக்கு அப்புறமும் ஒருத்தனும் உருப்படியா இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப எங்க வர்றாரு, ஆபிரகாம் கிட்ட வர்றாரு. இந்த திட்டம் ஃபெயிலியரு, ஆதாம் திட்டம் ஃபெயிலியரு. இப்ப 3வது திட்டம். சரி, ஆபிரகாமையாவது நம்ம தெரிந்து கொண்டு என்ன செய்யலாம், இந்த பூமியில என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது முறையாக ஆண்டவர் எடுத்த முயற்சி தான் ஆபிரகாமின் சந்ததி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆபிரகாமை குறித்து இன்னும் 7-8 வாசித்தரலாம். அதே அதிகாரத்துல தரிசனமாகி கொடுப்பேன் என்றும், அப்பொழுது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். புறப்பட்டு வந்து கர்த்தர் சொன்ன தேசத்திற்கு ஆபிரகாம் நடந்து சாராவோடு தன்னுடைய என்ன செய்யறாரு, 75வது வயதுல ஊழியத்தை துவங்குகிறார். ஆபிரகாமுடைய 75வது வயது வரைக்கும் அந்த 74 வருஷங்களும் ஆபிரகாம் பரிசுத்தவானா, ஆபிரகாம் நீதியாய் வாழ்ந்தாரா, ஆபிரகாம் பயபக்தி உள்ளவனா அப்படின்னு சொல்லி பார்த்தா வேதம் சொல்லுது வேறு விதமாக. அவன் தேவனுக்கு பயந்தவனா, அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவனா? யோசுவா 24ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் யோசுவா 24ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்கள் முழுமையா நம்ம வாசித்தரலாம். சீக்கிரம் வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகருக்கும், ஆபிரகாமுடைய சகோதரனுக்கும் ஆபிரகாமுக்கும், ஆபிரகாமுடைய தகப்பனாகிய அவன் பேர் என்னங்க, தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து செய்து திரட்சியாக்கி
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 74 வயது வரைக்கும் ஆபிரகாம் அவிசுவாசிங்க. 74 ஆண்டு காலம் அவன் தேவனை அறியாத மனிதனுங்க. 75வது வயதிலே கர்த்தர் அவனை சந்தித்து கர்த்தருடைய ரட்சிப்பை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? ஆபிரகாமை பரிசுத்தவான்னு கற்பனையில பார்க்காம ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போதே இந்துக்களிலிருந்து ரட்சிக்கப்பட்ட உங்களை நீங்க முன்வைக்கலாம், கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்த உங்களை நீங்க முன்வைக்கலாம், இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து வந்த உங்களை நீங்க முன்வைக்கலாம். என்ன போல எங்க முன்னோர்களை போல ஒரு மார்க்கத்திலிருந்து வந்த ஆபிரகாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாமு கிட்ட என்ன கர்த்தருக்கு பிடிச்சதுன்னா, ஆபிரகாமை குறித்த சரித்திரம் சொல்லுது. என்ன தெரியுமா சொல்லுது? ஆபிரகாமுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்தா வல்லுநர்கள் சொல்றாங்க, தேராகு சிலைகளை வடிவமைத்து இப்படிலாம் விற்பனை செய்து பிழைப்பு நடத்தும் போது ஆபிரகாம் என்ன செய்திருவாரு? சிலைகளை உடைச்சு போட்டுடுவாராம். உடைச்சு போட்டுட்டு அவர் சொல்லுவாரா, ஒரு சிலை இன்னொரு சிலையோட சண்டை போட்டு சிலையெல்லாம் என்ன பண்ணி ஒன்று கொண்டு சண்டை போட்டு எல்லாம் மாண்டு போச்சு அப்படின்பாராம். உடனே தேராக கேட்பாரா, அறிவிருக்கடா உனக்கு, அறிவிருக்கா உனக்கு? சிலை எப்படா பேசும், சிலை எப்படா சண்டை போடும், அதை நான் தானே உருவாக்குறேன் அப்படி சொல்லும்போது ஆபிரகாம் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அப்பயே அதை வணங்கணும். புரியுதுங்களா? விஷயம் புரியுது? அப்ப அதையே அவருக்குள்ள ஒரு கேள்வி, மெய்யான கடவுள் யார்? ஆபிரகாமுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு, மெய்யான தெய்வம் யார்? மெய்யான தெய்வம் யாருங்கிற கேள்வி இருந்தனால தான் சிலைக்கு சண்டையை மூட்டி விட்டார். சொல்லுங்க. அப்படி ஒரு கட்டுக்கதை இவர் தான் உடைச்சு போட்டது. உடைச்சு போட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, சிலையோ ஒண்ணுக்கு ஒண்ணு வாக்குவாதம் சண்டை போட்டு செத்து போச்சுப்பா அப்படின்னு. அப்ப இதுல ஒரு விஷயம் ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சு. என்னன்னா, இவன் விக்கிரக தோப்புகளை அழிக்க விரும்புகிறான். ராமன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விக்கிரகங்களை உண்டாக்குகிற விக்கிரக தோப்புகளை அழிக்க இவன் சரியான ஆளு அப்படி சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் அவன் கானான் தேசத்திலே சஞ்சரித்த போது தரிசனமான தேவனுக்கு நோவா செய்ததை இங்கு ஒரு பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்திலே தகன பலி செலுத்தி கர்த்தரை என்ன செய்தான்? ஆராதிக்க துவங்கினான். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ரட்சிப்பு அழைப்பு. அந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த மகன் ஈசாக்கு, ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் பிறந்தவர்கள் தான் ஏசா, அதுபோல யாக்கோபு, 2 பேரு. இப்பதான் இந்த 3வது இனத்துல சூடுபிடிக்குது. ஆபிரகாமோடு சொன்னார்ல, உன் இனத்துக்குள்ள எல்லா இனமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் ஜனத்துக்குள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யாருக்கு? பிள்ளையே இல்லாத மனுஷங்கிட்ட சொல்லுவார். அந்த பிள்ளையே இல்லாத மனுஷன் விசுவாசித்தார். ஆமென் சொல்லுங்களே. மெய்யான கடவுளை கண்டது நிமித்தம் விசுவாசித்தார். தேவன் அவரோடு, ஆபிரகாம் ஆதியிலே தேவன் ஆதாமோடு நோவாவோடு பேசினது போல ஆபிரகாமோடு பேசினது நிமித்தம் ஆபிரகாம் என்ன செய்தாரு? தேவனை விசுவாசித்தார். இதை குறித்து நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு ஒரு வசனத்தை, அதிகாரத்தை நம்ம வாசித்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது நீங்க எல்லாரும் கவனிக்கலாம். 8ஆம் வசனத்தை எல்லாரும் பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, 3வது சந்ததியுடைய துவக்கம் கீழ்ப்படிதல். ஆதாம் ஏவாள் இழந்த மகிமையை திரும்ப பெற, நோவாவின் குடும்பம் இழந்த மகிமையை பெற தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த குடும்பம், அந்த மனிதனுக்கு முதல் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் கீழ்ப்படிதல். நம்ம இன்னைக்கு உபதேசத்தின்படி சில விஷயங்களை ஜனங்களுக்கு முன்பதாக வைத்தா நீங்க சிந்திச்சு பார்க்கணும், நான் கீழ்ப்படுகிறேனா? நோவாவுடைய வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை, மாண்டு போனார்கள். கிறிஸ்துவுடைய உபதேசத்திற்கு ஜனங்கள் இன்றும் கீழ்ப்படியவில்லை, மாண்டு போவார்கள்.
பூமியில வாழலாம் ரொம்ப காலமா, 70 80 பணக்காரர்களா வாழலாம். கிறிஸ்துவுடைய உபதேசத்திற்கும் கிறிஸ்துவுடைய வரப்போகிறவருடைய வருகைக்கும் கீழ்ப்படிதல் இல்லைன்னு சொன்னா, அத வசனங்களுக்கு வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற சிந்தனை என்ன இல்லைன்னு சொன்னா, ஆபிரகாமை போல சுதந்திர வழியாய் நீங்க வர முடியாது. 1000 ஆண்டு கால வரசாட்சியில நீங்க என்ன செய்ய முடியாது? இடம் பிடிக்க முடியாது. அப்ப என்ன செய்யறார் இவரு? கீழ்ப்படிந்து, அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இதுதாங்க விசுவாசம். நான் அடிக்கடி சொல்லுவல்ல, குருட்டுத்தனமா இயேசுவை நம்பிடணும். எப்படி நம்பணுங்க? உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனம் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆண்டவருடைய பைபிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ இல்லையோ, ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு தான் கடவுள், என்னை அவர் நடத்துவார், நான் மரிக்கும் போது அவரோடு இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஆரம்பிச்சுட்டா இடைப்பட்ட காலங்களில் கற்றுக் கொடுப்பார். ஆசானை வைத்து கற்றுக் கொடுப்பார், போதகர்களை வைத்து கற்றுக் கொடுப்பார், தீர்க்கதரிசிகளை வைத்து கற்றுக் கொடுப்பார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? படிப்படியா முதல் ஒரு படி, 2வது ஒரு படி, 3வது ஒரு படின்னு கீழ்ப்படிதலுக்குள்ள வரணும். புரியுதுங்களா? இங்க உங்களுடைய படிகள் சரியில்லாம இருந்தா மேலோங்கி இருக்க போற படிகளை நீங்க ஏறி பயணிக்க முடியாது. ஆபிரகாமுக்கு எங்க போறேன்னு தெரியல. நம்மளா இருந்தா கேட்போம், ஆண்டவரே கூகுள் மேப் இருந்தா பாருங்க ஆண்டவரே, இப்ப போறேன் சொல்லுங்க ஆண்டவரே, எங்க போகணும்? ஆண்டவர் சொல்ல, கீழ்படிப்பா. அட சொந்தக்காரெல்லாம் இருக்கிறான், சாதிசனம் இருக்குதே இங்க, இதை விட்டுட்டு எப்படி? சில ஆளு அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கோம். சாதிசனம். ஆண்டவர் சொல்றார், அதை விட்டுட்டு புறப்படுப்பா, உன் சாதிசனத்தை விட்டு புறப்படுப்பா, நீ வணங்கினவைகளை விட்டு புறப்படுப்பா, உனக்கு மேலான தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டு புறப்படு, கிறிஸ்துவின் பாதையில நீ புறப்படு. எங்க போறன்னு தெரியல, புறப்பட்டாச்சு. அதுதான் கர்த்தர், அதுதான் ஆபிரகாம். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனானான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் நமக்கு சேர்த்து கடைசியா ஆண்டுடைய வருகைக்கு முதல்ல ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முதல்ல ஒருத்தர் ரட்சிக்கப்பட போறார், அந்த மனுஷன் வரைக்கும் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினார். ஹல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப கவனிக்கணும், அதுல ஆபிரகாம் குறித்து அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிய போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரமாகி ஈசாக்கோடு யாக்கோபோடு கூடாரங்களில் என்ன செய்தார்? அவரு குடியிருந்தாரு. அதோடு மாத்திரமா குடியிருந்தது மாத்திரம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். கீழ்ப்படிதல், 2வது காத்திருத்தல். நமக்கு எல்லாமே மேஜிக் மாதிரி நடந்துடணும் பாருங்க, வித்த காட்டுற மாதிரி நமக்கு எல்லாமே நடந்துடணும். 75 வயசுல சொல்லப்பட்டது 90 வயசுல நிறைவேறுச்சு. 75 வயசுல ஈசாக்க வாக்குத்தத்தம் பண்ணினவர் 90 வயதாகும் போது பெற்றுக்கொள்ளுகிறார். இங்க இதெல்லாம் பார்க்கவே இல்லை. எங்க ஈசாக்கே இன்னும் பார்க்கல இந்த மனிதன். எங்க பட்டணங்களை தருவே, தேசத்தை தருவே, நடராஜா. ஆபிரகாமுடைய ஊழியம் என்ன தெரியுமா? நடராஜா ஊழியம். அவர் ராஜரீக அபிஷேகத்தை பெற்று நடக்க ஆரம்பித்தார். அதனால அவரு நடராஜா. எங்கெல்லாம் நடந்தாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் அப்படியே ஸ்கெட்சை போட்டுட்டே வர்றாரு. எங்கிருந்து புறப்புற, ஆத்த தாண்டிட்டியா, சரி அப்படியே யோர்தான், எகிப்து, அந்த சிரியா தேசம், அப்படி அப்படின்னு அப்படியே அவர் பெரிய ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு அவர் திட்டமே இதுதான். இப்போ ஆபிரகாம் எங்கெல்லாம் நடந்தாரோ அதெல்லாம் ஆபிரகாமுக்கு சொந்தமாக்கி ஆபிரகாம் சந்ததிக்கு கொடுக்க பிளானிங். ஆனால் இன்னைக்கு நீங்க மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோடு தேசத்தை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருங்க? இஸ்ரவேலர்கள். எல்லா தேசத்தையும் ஆண்டவர் வரைபடம் போட்டு கொடுத்தது அவங்களுக்கு தான். ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோனிலே ஆதாமை காவலுக்கு வைத்தார், தேசத்திற்கு ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய சந்ததியும் காவலாய் வைத்தார். எல்லாத்தையும் இழந்து தான் நிற்கிறாங்க. ஆதாமும் தோத்தாங்க, நோவா வம்சமும் தோச்சுச்சு, ஆபிரகாமுடைய சந்ததியும் தோத்து போச்சு. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததி தான் இயேசுவை சிலுவையில் ஏற்றினாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க, எவ்வளவு வேதனை பாருங்க.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாமை போல் காணாதவைகளை தன்னுடைய கற்பனையிலும் விசுவாசத்திலும் கண்டு பயணித்தது போல நாமும் என்ன செய்யணும்? பரலோக கானானை நோக்கி பயணிக்க வேண்டும். இப்ப நான் விட்ட வசனத்திலிருந்து வரிசையா வாசிங்க. ஏனெனில் விசுவாசத்தினாலே சாராலும் உண்மை உள்ளவர் என்று எண்ணி பலனடைந்து வயது சென்றவளா இருந்தும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, முடியாததை முடிக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களே. மனிதனால கூடாத காரியம் நாம் ஆராதிக்கிற தேவனால். இதுதான் இந்த பார்வை இருக்கணும் உங்களுக்கு. இந்த பார்வை இல்லாம முழுமையான கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்க வாழ்ந்து முடிக்க முடியாது. வாசிக்கலாம் தொடர்ந்து. ஆனபடியால் தகும் போலவும் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே, கவனிங்க, இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசியர்களும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். சொன்னது நிறைவேறல. வாழ்கிற அந்த இனம் என்ன செய்யுது? விசுவாசத்தோடு வாழுதையா. இன்னும் பரலோகத்தை நம்ம காணல. இயேசு வாக்கு பண்ணினது செய்ய வல்லவர் என்பதை விசுவாசத்தில் என்ன செய்யணும்? நம்ம வாழ்ந்து முடிக்கணும். அந்த விசுவாசத்திற்கு அடையாளங்கள் தான் ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, பரிசுத்தம், ஒழுங்கு, நன்னடத்தை, கீழ்ப்படிதல். இதெல்லாம் விட்டுட்டு பரலோகத்திலிருந்து நன்மைகளை மாத்திரம் ஏதோ யாரோ ஒரு போதனையை கேட்டு வந்து ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள். மாற்றத்தை பார்க்க முடியாது. இவங்க நன்மையும் பார்க்கல, பட்டணத்தையும் பார்க்கல, தேசத்தையும் பார்க்கல. வாழ்ந்தவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? விசுவாசத்தோடு வாழ்ந்து பூமியில சஞ்சரிக்கிற காலம் பரதேசிகளா இருந்து போனாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து, நல்லா கவனிக்கணும், ஆபிரகாமுடைய ஆயுசு நாட்கள் இருந்து அதை கணக்கு பண்ணா எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கானானை இவர்களுக்கு சுதந்திரிக்கும்படி கிருபை பாராட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தில் மறுபடியும் விட்டதில் வாசித்து முடிச்சிடலாம். கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுக்கு பண்ணினாரே. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் எழும்ப பண்ண தேவன் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு வரப்போகிறேன்னு வாக்கு பண்ணி 2000 வருஷம் தாண்டிருச்சு. இதற்கு முன்பதாக இயேசுவுக்காக வாழ்ந்தவர்கள்லாம் இவர்களை போல பரதேசிகளாக இந்த பூமி எனக்கு சொந்தமில்லை, நான் பரம காணனை காண போகிறேன் என்று இந்த பூமியிலிருந்து விடை பெற்றார்கள். இன்றைக்கும் அநேகருடைய மரணம் அடையாளமாக இருக்குது. இரத்த சாட்சிகள் அடையாளமாக இருக்கிறார்கள். இந்த பூமியில இயேசுவை பற்றி கொண்டு வாழுகிறவர்கள் நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? இந்த பூமி எனக்கு நிலையானது அல்ல, எனக்கு பரலோக பரம காணான் ஒன்று உண்டு. பரலோகத்தை நான் காண போகிறேன், பரமரோடு ஆளுமை செய்ய போகிறேன் என்று விசுவாசத்தோடு
நாம காணாத இயேசுவையும் நம்ம அறியாத அவருடைய மகிமைகளையும் விசுவாசத்தினாலே என்ன செய்யணும்? நாட்களை கடந்து ஜீவ நாட்களை ஒப்பு கொடுக்கணும். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் தேவன் எதிர்பார்க்கிற வசனத்தினூடாக அவர் விரும்புகிற காரியங்களை நிறைவேற்றணும். இவைகளை நிறைவேற்றிட்டு இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு குறைவாய் கொடுக்கப்படும் என்று இயேசு பிரசங்கிக்கவில்லை, கூட கொடுக்கப்படும். நாளைக்கு அப்படின்னா எனக்கு 2 கிலோ அரிசி தேவை அப்படின்னா ஆண்டவர் ஒரு மூட்டையை கொண்டாந்து வச்சிருப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைன்னா ஆண்டவர் கூட கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பார் நமக்காக. ஹல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்கல, நீங்க விசுவாசத்தின் கண்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்க்காத இந்த இனம், பார்க்காத இந்த சந்ததி இன்றைக்கு நமக்கு சாட்சிகளாய் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த 3ஆம் பாகத்துல நோவாவை அடுத்த ஆபிரகாமுக்குள்ள வந்துட்டோம். இன்னும் ஒரு சில காரியங்களை ஆபிரகாமை குறித்து தெரிந்து கொண்டு அடுத்ததாக யாத்திராகமத்துக்குள்ள நம்ம போக போறோம். அதுல நமக்கு வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. இந்த சந்ததியை குறித்து பின்தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே அடுத்ததுன்னு சொல்லி பழைய ஏற்பாடை நம்ம வேகமா ஒரு 6 மாதத்துக்குள்ள முடிச்சுட்டு அடுத்த 6 மாதத்துக்குள்ள புதிய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். ஒரே ஒரு திட்டம், ஒரே ஒரு நோக்கம். மறுபடியும் தெளிவுபட சொல்றேன். ஆதாம் ஏவாள் நோவா இனம் இழந்ததை இயேசு மீண்டும் கொண்டு வரும்படி கொடுக்கும்படி தான் சபைக்குள்ள, திருச்சபைக்குள்ள ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். உங்க மரணத்திற்கு பிறகும் சரி, இல்ல நம்ம இயேசு அதிசயகரமா வந்தாலும் சரி, இந்த காரியம் இந்த பூமியில நடக்க போகுது. ஆயத்தப்படுவோம், ஆளுமை செய்வோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் பக்கமாய் திரும்புவோம். ஷகாதா லாமாதா லீஹோபா, ஷகாதா லாமாதா லீஹோதா லாபா, ஷகாதா லாமா